தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படுற அளவுக்கு அது ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னார். ஆஸ் அ பொலிட்டீஷியன் அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் சொன்னது அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. வருத்தத்தில் நீங்கள் சொன்னால் அது உங்கள் மேரேஜ் லைஃப்லையா, குழந்தைங்களையா, ஒய்ஃபா, யாரை சொல்கிறீங்க? அவளெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தம்லாம் கிடையாது. எது சொன்னார் அவர் ஓகே அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் அவருடைய கட்சியில் இருந்த ஒருத்தவங்களே வந்து வெளியில் வந்து பேசுனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் நிகழ்ந்த இந்த விவாகரத்துக்கு திமுக தான் காரணமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. எஸ், ஃபைல் பண்ணதான் பண்ணீங்க, எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணியிருக்க கூடாதான். கூடவே என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஜீவனாம்சமும் காம்பன்சேஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் கேட்கப்பட்டிருந்தது. கூடவே வந்துட்டு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து இன்னும் மிரட்டல்கள், ஹஸ்பண்டோ இல்லை ஹஸ்பண்டோட வீட்டாரோ, இன்லாஸ் யாராச்சும் அவங்க அந்த ஒய்ஃபையோ இல்லை அந்த பொண்ணையோ அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொல்ல முடியுமா? சமீபத்தில் நடைபெற்ற ஒரு திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் அவர்கள் ஒரு நடிகையோடு வந்து அந்த வரவேற்பு விழா நிகழ்ச்சியை வந்து கலந்துக்கிட்டார் அப்படிங்கும்பொழுது அதுவுமே வந்து பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. ஏன்னா அந்த விஷயம்லாம் எவிடன்ஸ் அக்செப்ட் பண்ணப்படுமா, அந்த விஷயம்லாம் நீதிமன்றத்தால் அக்செப்ட் பண்ணப்படுமா அப்படின்னு இங்கே முதல்ல இந்த விஷயம் திரும்ப எனக்கு வந்து இதனால எனக்கு திரும்ப மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு, நான் மென்டல் குரூயாலிட்டிக்கு ஆளாக்கப்பட்டேன்ற விஷயம் மூலியமா இந்த கேஸ் ஒருவேளை அது அவங்க தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லீகலி ஃபிட் சீரிஸ் மூலமாக தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கும் நிகழ்ந்த இந்த விவாகரத்து சார்ந்த விஷயங்கள்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அது சார்ந்த பல தகவல்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். மேம், நம்ம ஆல்ரெடி வந்து டிவிகே அதனுடைய கட்சி தலைவர் திரு விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தை நாடி எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பேசணும். அதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக என்னுடைய குடியுரிமை அப்படிங்கிறது வந்து லண்டன்ல தான் இருக்கு. ஸோ இப்போ நான் சென்னையில் நீலாங்கரை வீட்டில் தான் நான் வந்து தங்கி இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திரும்ப லண்டன் போகணும், அதுவரையும் நான் இங்கே தங்குறதற்கான வசதி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விஷயம் கேட்டிருந்தாங்க. ஆனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படிங்கும் பொழுது இது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இந்த கேஸினுடைய அடுத்தடுத்த ஃபர்தர் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும். எஸ், அவங்க இந்த மாதிரி ஃபைல் பண்ண ஒரு பெட்டிஷன் வந்து இட் இஸ் அன் இன்ட்ரீம் பெட்டிஷன். ஓகே, எனக்கு வந்து இதுக்குள்ள ஒரு தீர்வு வேணும், உடனடியாக ஒரு தீர்வு வேணும், இன்ட்ரீம் இடைக்கால ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னு கேட்கக்கூடியது தான் இட் இஸ் அ இன்ட்ரீம் பெட்டிஷன். ஓகே, அவங்க ஆல்ரெடி ஒரு மெயின் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. லீகல் என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்குன்னு எல்லாமே நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுலேயும் இதே மாதிரி அவர் என்னை அந்த வீட்டுக்குள்ளே அனுமதிக்கல அப்படின்னும் சொன்ன மாதிரி என்னோட சிட்டிசன்ஷிப் வந்து யூகே சிட்டிசன் நான் அப்படிங்கிறதுனால சென்னையில் எனக்கு வசிப்பதற்கு வேறு இடம் இல்லை, வேறு வீடு இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே நான் வசிக்கணும் அப்படின்னும் அதற்கான ஆர்டர் பிறப்பிக்குமாறு ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. ஓகே, கூடவே என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஜீவனாம்சமும் காம்பன்சேஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் கேட்கப்பட்டிருந்தது. கூடவே வந்துட்டு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து இன்னும் மிரட்டல்கள் வந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொன்னதாகவும் நாம் வந்து ஊடகங்களில் செய்தியாக பார்த்தோம் இல்லையா? ஓகே, இது ஒரு பக்கம். இது வச்சு அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா லாவில் வந்துட்டு ஹஸ்பண்டோ இல்லை ஹஸ்பண்டோட வீட்டாரோ, இன்லாஸ் யாராச்சும் அவங்க அந்த ஒய்ஃபையோ இல்லை அந்த பொண்ணையோ அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொல்ல முடியுமா? லாவில் அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆஸ் பர் இந்தியன் லா ஒரு ஹஸ்பண்டோ இல்லை அந்த இன்லாஸோ அந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. பிகாஸ் ஆஸ் பர் செக்ஷன் 17 and 19 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 படி ரைட் டு ரிசைட் இன் அ ஷேர் ஹவுஸ் ஹோல்டும் ரெசிடென்ஸும் அவங்களுக்கு இருக்குது அந்த இடத்துல. ஓகே, இல்லை அதை மீறி வந்துட்டு வெளியில் போக சொல்கிறாங்க அப்படி இப்படின்னா அந்த ஆண் கண்டிப்பாக அந்த கணவன் அந்த நீதிமன்றத்தை நாடி ஒரு கோர்ட் ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வரணும். அது வரைக்கும் ரைட் டு ரிசைட் இன் அ ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு அவங்களுக்கு இருக்குது, ரைட் டு அக்கமடேஷன் அவங்களுக்கு இருக்குது. அந்த கணவன் அக்கமடேஷன் பண்ணி கொடுக்கணும், இல்லையா ரெண்டட் அக்கமடேஷன் ஏதாவது பண்ணி தரணும் அவங்களுக்கு. ஓகே, அவங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு அவங்க தான் பொறுப்பாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த ஆண் ஏற்றுக்கணும். பட் அதையும் தாண்டி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவனை காமன் நோட் ஜட்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகுதான்
அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது மேலே இங்கே டிசைட் பண்ணப்படும். ஆல்ரெடி இந்த கேஸ் சார்ந்து பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு, பரபரப்பாக பலரும் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்கங்கிற நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் அவர்கள் ஒரு நடிகையோடு வந்து அந்த வரவேற்பு விழா நிகழ்ச்சியை வந்து கலந்துக்கிட்டார் அப்படிங்கும்பொழுது அதுவுமே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துச்சுல மேம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிஎஸ் அகெயின் அந்த இடத்துல இருக்கும்போது அதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான என்னால் வந்து என்னென்னா ஃபேவராகவும் பேசினதும் பார்க்க முடிஞ்சது, அகெயின்ஸ்டாக பேசினதும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் சில பேர் அவங்க கருத்துக்களை மாற்றிக்கிட்டதும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்கே நிறைய பேருக்கு அதில் ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, அந்த விஷயம்லாம் எவிடன்ஸ் அக்செப்ட் பண்ணப்படுமா, அந்த விஷயம்லாம் நீதிமன்றத்தால் அக்செப்ட் பண்ணப்படுமா அப்படின்னு. இங்கே முதல்ல சங்கீதா அவர்கள் எந்த நடிகையை சொன்னார் அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம். ஆனால் லீகல் நோட். ஓகே, ஏன்னா இது வந்து வெளி உலகத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் லீகல் நோட் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க பர்சனலாக கொடுக்க போகிற எவிடன்சஸ் தான் அங்கே பெரிய எவிடன்ஸ். இதெல்லாம் அவங்க கேஸை வீக் ஆக்கிறதுக்கான ஒரு விஷயமா வேணால் இருக்கலாம். ஓகே, விச் மீன்ஸ் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, என்னை அவர் நெக்லெக்ட் பண்ணிட்டாரு, மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாரு, என்ன 2021 அப்புறம் எங்கேயுமே வெளில கூட்டே போகிறது இல்லை அப்படின்னு. இந்த விஷயம் திரும்ப எனக்கு வந்து இதனால எனக்கு திரும்ப மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு, நான் மென்டல் குரியாலிட்டிக்கு ஆளாக்கப்பட்டேன்ற விஷயம் மூலியமாக இந்த கேஸ் அதை வீக் ஆக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இருக்குது அந்த இடத்துல. ஓகே, மற்றபடி இந்த இடத்துல வந்துட்டு அகெயின் அதில் வந்து நம்ம கமெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது எந்த மாதிரியான விஷயம், ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, என்ன வச்சாங்க, போனாங்க வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் எஸ் ஆஸ் அ காமன் கிரிட்டிக்காக எனிஒன் கேன் கொஷின். ஓகே, எனிஒன் கேன் கொஷின் அப்படிங்கிறது முதல்ல கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் யாருக்குமே இங்கே கிடையாது. அது கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்கவுங்க தனி மனிதர்கள் சார்ந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல. ஓகே, பட் ஆன் அ லீகல் நோட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதனால் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் ஒரு வேளை அது மேட்ச் ஆகும் பட்சத்தில், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. மேம், இப்போ வந்து சங்கீதா அவர்கள் டிசம்பர் மாதமே வந்து அவங்களுடைய விவாகரத்து மனுவை வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க. இன்னும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து அது சார்ந்த எந்த விஷயங்களும், அதுக்கான ரிப்ளையோ ரெஸ்பான்ஸோ இன்னும் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுமக்கள் பார்வையிலிருந்து வருதுல்ல மேம். அந்த கேஸில் என்ன மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்கு, இல்லை இது ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தினால அவர் பேசின விஷயங்கள் ஹைட் ஆகுதா? இல்லை, சி அகெயின் நெக்ஸ்ட் ஹியரிங்கில் தான் 2 பேரையும் வந்து லைக் இன் பர்சனாக அப்பியர் ஆக சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங்கில் தான் விஜய் அவர்கள் தரப்புலேருந்து வந்து அவங்க பதில் மனுவே அவங்க வந்து தாக்கல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இனிமேல் தான் அங்கே ஸ்டார்ட்டே ஆக போகுது. ஓகே மேம், இப்போ வந்து சங்கீதா அவர்கள் வந்து அந்த டிவோர்ஸ் இதில் கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு நடிகையோடு அவருக்கான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், தேவைப்பட்டால் அந்த நடிகை யார் அப்படிங்கிற ஒரு பேரை நான் சொல்லுவேன் அப்படின்னு. ஆனால் இப்போ பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம், இவர் வந்து வெளியில் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, பரவலாகவே ஒரு தமிழகத்தில் ஒரு 100% மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் 90% மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஒருவேளை அது அவங்க தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? சி இது அகெயின் எஸ் ஆன் நோட் தட் அவங்க எது வரைக்கும் இந்த கேஸ் போக போகுதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஓகே, ஏன்னா அவங்க வந்து தேவைப்பட்டால் பார்ட்டி டு த கேஸாகவும் இன்க்ளூட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஒரு ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேசஸில் when it comes to adulteryness, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது மேக்ஸிமம் அங்கே அவங்கள உள்ள எப்படி லயபிள் ஆக்கலாமான்னு கேட்டால் எஸ், லயபிள் ஆக்கவும் முடியும். ஓகே, எப்படின்னா ஒரு டிஃபமேஷன் வழியாக போகலாம். ஓகே, என்னென்னா இவங்களால தான் என் லைஃப் ஸ்பாயில் ஆச்சு, இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு ப்ரூவிங் ஃபேக்டரில் அவங்க போகிறாங்க அப்படின்னா இதனால் என் லைஃப்பில் இவ்வளோ நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அவங்க போகலாம். அதுக்கான ஒரு விஷயமும் இங்கே, அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இங்கே இருக்குது. மேம், சமீபத்தில் தாவேகா சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்ட நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் நிறைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது என்னுடைய ரசிகர்கள் இந்த விஷயத்தையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு அது ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னார். ஆஸ் அ பொலிட்டீஷியன் அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் சொன்னது அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அப்படிங்கும்போது ஒர்த் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதில் சொல்லும் போதே அதான் சமீபத்தில் என்ன நோக்கி பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. அதை நான் பார்த்துக்கிறேன், பர்சனலை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நான் நம்ம மக்களுக்காக வந்து வேலை பண்ணலாம், போராடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதோடு அதுக்கப்புறம் அவர் அந்த வார்த்தையை சொல்லலை அப்படின்னா ஓகே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா வேர்த் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அது ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு, ஒரு சென்சிட்டிவான வேர்ட் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அது அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம், அது எதை சொன்னார் அவர் ஓகே அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் அவருடைய கட்சியில் இருந்த ஒருத்தவங்களே வந்து வெளியில் வந்து பேசுனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே ஏஐடிடபிள்யூவும் நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா, ஆல் இண்டியா டெமோக்ராட்டிக் விமன் அசோசியேஷன் அவங்களா இருக்கட்டும். இதுக்கப்புறம் நிறைய பெண்களுமே வந்து அந்த இடத்துல
நிறைய அது வரைக்கும் இருந்தவங்களும் அதுக்கப்புறம் கேள்விகளை எழுப்பக்கூடியதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது இல்லையா. என்னன்னா என்னவா இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல், ஒரு சொசைட்டி, ஒரு சோஷியல் ஒரு இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டில் அவர் எதனை நோக்கி அப்படி சொன்னார்னு நமக்கு தெரியல. நம்மளா இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ இந்த இடத்துல வந்து நம்ம வியூகத்தின் அடிப்படையில் எதுவுமே நம்மளால பேச முடியாது. பட் அந்த வேர்டு யூஸ் பண்ணது எதனை நோக்கி, ஒன்று எதனை நோக்கி அவர் யூஸ் பண்ணார், இப்படிலாம் ரிலேட் பண்ணி இது கூட அவர் பேசியிருந்தாருன்னா இது பேசுனது சரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா திரும்ப அவர்கள் அங்கிருந்தா இருக்கட்டும், காமன் விமனாக இருக்கட்டும், பப்ளிக் கொஸ்டின் பண்ணுற விஷயம் வர்த்தில் நீங்கள் சொன்னால் அது உங்கள் மேரேஜ் லைஃப்யா, குழந்தைங்களையா, ஒய்ஃபா, யாரை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகே, யாரை சொல்லியிருந்தாலும் அது அகெயின் ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, கட்சி தொண்டர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து சங்கீதா அவர்களை தாக்குறாங்கன்னு ஒரு விஷயம் போயின்னு இருக்கு. ஓகே, அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஒரு பக்கம் ஒரு கோரிக்கைகளும் போயின்னு இருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இவ்வளோ வருஷம் கூட வாழ்ந்த ஒய்ஃபு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பொது வழியில் இவ்வளோ கேலி கிண்டல் ஒரு டிபேட்டாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி நிறைய ஆதங்கத்தில் நிறைய குரல்கள் இங்கே கேட்டுக்கிட்டு தான் இருக்குது இல்லையா. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவரே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது அது எப்படின்னா டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆகிடும். அவரே சொல்கிறாருப்பா, ஓகே என்ன அப்படிங்கிற மாதிரி. அது எதுன்னு தெரியலனாலும் ஒரு விஷயத்துக்கு வந்து இதனால் இது சொன்னப்பா ஓகே அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல விட்டு போயிட்டா எப்படி இருக்கும், அது இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படியா இப்படியான்னு இல்லாமல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போது அந்த வார்த்தையை நோக்கி இருந்துட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. மேம், ஒரு பக்கம் இதே கேஸில் ஒருவேளை விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் நிகழ்ந்த இந்த விவாகரத்துக்கு திமுக தான் காரணமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. எஸ், அகைன் இது கட்சி ரீதியாக்குறதும் நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. இது வந்து இந்த டைம்ல ஏன் வரணும், எலெக்ஷன் டைம்ல அவர் பேரை நற்பேரை கெடுக்கிறதுக்கு இதுக்குன்னு எல்லாமே இருக்கு. அது கூட பரவாயில்ல. ஒரு திமுக சார்ந்த ஒருவருடைய இறப்புக்கு சங்கீதா அவர்கள் போயிருக்காங்க. அந்த வீடியோவை வந்து நிறைய சமூக வலைதளங்களில் போட்டு இது திமுக காரங்களுடைய சதிதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதையும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே ரெண்டு விஷயமா இதை பிரிச்சுக்கலாம். ஒன்று, இது வந்து கட்சி ரீதியான ஒரு சதியாக இருக்குது அப்படின்னா பர்சனல் லைஃப்பில் எப்படி அவங்களால ரோல் ப்ளே பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக அது ஒரு பக்கம் ஒன்று. ஏன் இவ்வளோ நாள் ஃபைல் பண்ணாமல் ஏன் இப்போ வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க சொல்லியிருக்க பெட்டிஷன்லேயே அவங்க நவம்பர் 2025 வரைக்கும் நான் போராடினேன், முடியலன்ற பட்சத்தில் என்னமோ டிசம்பர் நெக்ஸ்ட் மந்த் ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கொண்டு வராங்க. இப்போ மக்கள் எப்படி சில பேர் அதை ஆயிட்டாங்கன்னா ஃபைல் பண்ணதான் பண்ணீங்க, எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணியிருக்க கூடாதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது இங்கே நம்ம உட்காந்து என்ன வேணால் பேசலாம். ஓகே, நம்ம ஒரு விமனை ஃபீல் பண்ணலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே யார் அதை கோ த்ரூ பண்ணாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. நமக்கு என்னென்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு காமனாகவே இப்போ நம்ம இருக்கோம், நம்மளோட ஃப்ரெண்டே கால்டு நமக்கு என்ன ஒரு அட்டாச்மெண்ட்டு வேணாம், ஒரு ஃப்ரெண்டே நம்மளை விட்டு இன்னொருத்தவங்க போய் 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தால் பொசசிவ் ஆகுமா? ஆகும், எக்ஸாக்ட்லி ஆகும், கண்டிப்பாக ஆகும். நம்ம சைக்கலாஜிக்கல் பேஸில் பேசலாம். பட் அதை தாண்டி 26 வருடமாக குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, வேற ஒருத்தவங்களுக்காக என்ன நெக்லெக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு யாருமே அந்த லைஃப்பை காப்பாற்றிக்க தான் பார்ப்போம். ஏன்னா குழந்தைங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, எங்கேயாவது ஒன்று மாறிடாதா, இதை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். ஒன்ஸ் அந்த நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லையா, அந்த எமோஷனல் டிஸ்கனெக்ஷன் வரும்போது தான் இவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது. இதற்கும் நம்ம காமனாக மற்றதையும் எப்படி உள்ளே நுழைக்க முடியும்ன்றது தான் வந்து இங்கே என்னால் பர்சனலாக வந்து யோசித்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. நிச்சயமா மேம், நிறைய விஷயம் இந்த கேஸ் சார்ந்து சொன்னீங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லையும் அடுத்தடுத்த ஹியரிங்ஸ்லையும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நன்றி மேம். நன்றி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், ஃபுல்லா ஜோரா.